Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் திமுக அரசை கண்டித்து சென்னை எம்ஜிஆர் நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் மக்கள் படுகின்ற துன்பம், இந்த ஆட்சியாளர் அதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, தன் குடும்பம் மட்டும் செழித்து வளர்ந்தால் போதும் என்ற நிலையிலே இருக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு மக்களுக்கு விடுவு காலம் பிறக்கின்ற காலம் வந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்ததோ அன்று முதல் இன்று வரை எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, இப்படி தமிழகம் முழுவதும் சர்வசாதாரணமாக கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் விற்பனை ஜரூராக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், ராணியற்ற முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய குழந்தைகளை சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பள்ளிக்கு அனுப்புகிறோம், கல்லூரியிலே படிக்க வைக்கின்றோம். அவருடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலும் நாம் பெற்ற பிள்ளை எதிர்காலத்திலே சிறப்பாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கின்றோம். ஆனால் இன்றைய ஆட்சியாருடைய கொடுமையால் அந்த பள்ளி மாணவர்கள், கல்லூரிகள் அருகிலே கஞ்சா விற்பனையால் இன்றைக்கு அந்த மாணவர்கள் அதற்கு அடிமையாகி அவள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகங்கள் வருகின்ற பெரும்பாலான செய்தி, இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை அவ்வப்போது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்க்கக்கூடிய அவலங்களை கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. நெஞ்சையே பதற வைக்கின்ற சம்பவம் ஒன்று நடந்தது. திருநெல்வேலியிலே 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் பள்ளியிலே மது அருந்தக்கூடிய காட்சி எவ்வளவு வேதனையாக ஒரு சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலத்திற்காக பள்ளிக்கு அனுமதிக்கின்றோம். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியிலே படிக்கிற காலத்திலே பள்ளியிலே மாணவிகள் மது அருந்துகின்ற காட்சி பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்றது. ஒரு வேதனையான சம்பவம். அதை பற்றியெல்லாம் இந்த அப்பா ஸ்டாலின் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் உளவுத்துறை இருக்கின்றதா என்று மக்கள் கேட்கின்ற நிலைக்கு உளவுத்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது, போதைப் பொருள் விற்பனை அதிகரிக்கின்ற பொழுது அரசுக்கு உரிய முறையிலே தெரிவித்து அந்த உளவுத்துறை செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற உளவுத்துறை திரு கருணாநிதி குடும்பத்திற்கு, ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஏவல் செய்கின்ற உளவுத்துறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதை ஆசாமிகள் அவர்களை பிடிக்க செல்கின்ற காவலர்களை கண்மூடித்தனமாக தாக்கின்றார்கள். காவலருக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை விடியா திமுக ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. சில இடத்திலே அந்த போதை ஆசாமிகளால் கைது செய்ய முற்படுகின்ற பொழுது கத்தி காட்டி காவலர்களை மிரட்டுகின்ற காட்சி நாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பார்க்கக்கூடிய அவலங்களை தமிழகத்தில் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பயிரை காப்பது வேலி, மக்களை காப்பது காவல்துறை. அந்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அவல ஆட்சிதான் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சென்னை மாநகரம் பட்டம் பகலிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங்
வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இன்று வரை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வெட்டி சாக்கப்படுகிறார். அவர் எரித்து கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை குற்றவாளிகளும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நாங்குநேரில் இருசக்கர வாகனத்தில் போதை ஆசாமிகள் சாலையிலே சென்று கொண்டிருந்தவர்களை வெட்டி சாக்கின்றார்கள். அதில் 2 பேர் படுகொலை செய்யப்படுகிறார். அதே போல சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் போதை ஆசாமிகள் சென்று கொண்டிருந்த பொழுது சாலை ஓரமாக நின்றவர்களை வெட்டி சாய்க்கப்படுகின்ற காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தையை கூட விட்டு வைக்கலை. திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த ஒருவர் 2 வயது பச்சிளம் குழந்தையை பாலியல் சீண்டல் ஆளாக்கி கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் வீதியிலே விளையாடி கொண்டிருந்த 9 வயது சிறுமியை ஒரு காம கொடுகிறன் அந்த சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட காட்சி தொலைக்காட்சியிலே நாம் பார்த்தோம். இதையெல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மதுராந்தகம் அருகிலே இருசக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு பெண்மணியை சில பேர் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. அண்மையிலே 3 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியிலே பள்ளியிலே படிக்கின்ற மாணவி அந்த மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அந்த உடலை வாங்க 3 நாட்கள் அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுடைய உறவினர்கள் சாலையிலே மறியல் செய்த காட்சி நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அதே போல அண்ணா நகரிலே ஒரு சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு நீதிமன்றம் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது என்று சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதை எதிர்த்து வெக்கங்கட்ட அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது. அப்படி என்றால் கொலை குற்றவாளிகளை இந்த அரசு எப்படி பாதுகாக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய் அருந்தி சுமார் 68 பேர் மரணம் அடைந்தார்கள். அதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் துணை நின்ற காரணத்தினாலே ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அந்த நபர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் இந்த விடியா திமுக அரசு உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது. இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு துணை நிற்கின்ற அரசாங்கமாக திரு ஸ்டாலின் அரசு செயல்பட்டது என்பதை நிரூபணமாக இருக்கின்றது. அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார். அதிலே ஒரு அமைச்சர் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வழக்கு நீத்து போகின்ற அளவுக்கு இன்றைய நிலைமை இருக்கின்றது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும், இதை தூசி தட்டி எடுக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அதே போல இன்றைய ஆட்சியாளர்களை தினந்தோறும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இன்றைக்கு கரூரிலே ரவுடிகளை வைத்து ஒரு நாள் ஒன்றுக்கு 3000 லாரிகளில் மணல் அள்ளப்படுகின்றது. தினந்தோறும் 1.5 கோடி ரூபாய்க்கு கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன. பகிரங்கமாக மணல் கடத்தப்படுகின்றது. நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரன்
விஜயபாஸ் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றார். அங்கிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் புகார் கொடுக்கின்றார். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிடத்திலே புகார் கொடுக்கின்றார். எந்த புகாரும் அவர் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அதிகாரிகளுடைய துணை கொண்டு இதுவரை மணல் கொள்ளை சர்வசாதாரணம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு திமுக முன்னாள் அமைச்சர் முழுமையாக இந்த கனிம வள கொள்ளையிலே ஈடுபட்டிருக்கின்றார். ஆக இப்பொழுது இருக்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த கனிம வள கொள்ளைக்கு துணை வகிக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவிலே ஆட்சி அமைந்தவுடனே இந்த கனிம வள கொள்ளையிலே யாரெல்லாம் ஈடுபட்டார்கள், யாரெல்லாம் இதற்கு துணை நின்றார்கள், அவர்கள் மீதெல்லாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்ப்பதெல்லாம் நாம் வைத்திருக்கின்ற பணத்தை திருடுவார்கள், இல்லது வீட்டிலே திருடர்கள் பூந்து நகையை திருடுவார்கள். ஆனால் இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியிலே உடல் உறுப்புகளை திருடுகின்ற ஒரே ஆட்சி இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள். நாமக்கல் மாவட்டம் அந்த பகுதியிலே வறுமையின் காரணமாக ஏழைகள் அவருடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக இன்றைக்கு திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையிலே அழைத்து சென்று முறைகேடாக அவருடைய கிட்னியை இன்றைக்கு திருடியிருக்க என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது கண்டுபிடித்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதற்கு ஒரு குழு போட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக இதையெல்லாம் கண்டுபிடித்த பிறகு சட்ட ரீதியாக இந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆக அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த மருத்துவமனை சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். இது எவ்வளவு கொடுமையானது. நாட்டிலே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையிலே இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வு நடைபெற்று என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தினம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறை. அந்த துறையிலே அமலாக்கத்துறை இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டு சோதனையிடப்பட்டு அந்த சோதனையிலே கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையிலே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு காவல்துறை, உயர்ந்த காவல்துறைக்கு அறிக்கை அனுப்பப்படுகிறது. 3 முறை அறிக்கை அனுப்பப்பட்டது அமலாக்கத்துறையின் மூலமாக. இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர்கள், இந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மீது இன்றைக்கு அந்த அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலே அங்கே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இதுவரை செயல்படவில்லை. உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதி அரசர் இன்றைக்கு அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே அரசு இன்றைக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுவரை அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை கூட அமுல்படுத்தாமல் புறக்கணிக்கின்ற அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு டாஸ்மாக் கொள்ளை. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 6000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் இருக்கின்றன. அந்த மதுக்கடையிலே சுமார் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகின்றது. டாஸ்மாக் கடையிலே ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று விலை நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையிலே விற்பனை மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக முறைகேடாக கொள்ளையடிக்கின்ற அரசு. இந்த அரசு ஒரு மாதத்திற்கு 450 கோடி, வருடத்திற்கு 5400 கோடி, இந்த 5 ஆண்டு காலத்தில் சுமார் 24,000 கோடி இந்த டாஸ்மாக் பாட்டில் விற்பனையில் மட்டும் முறைகேடாக நடைபெற்ற பணம் கொள்ளையடிக்கப்பட்டுகின்றது. அதோட இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா பொருள் விலை உயர்ந்து விட்டது. உணவுப் பொருட்கள் வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது.
இந்த ஆட்சியிலே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்ல, வருமானம் இல்ல குடும்பத்திற்கு, மறுபக்கம் விலைவாசி உயர்வு. அரிசி விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது, இன்றைக்கு மளிகை சாமானுடைய பொருள் உயர்ந்து விட்டது 40%. ஆக மக்கள் குடும்பம் நடத்துவதற்கே கடினமான சூழலை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசாங்கத்திலே போதிய கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஆளுகின்ற ஆட்சி இருக்கின்ற வரை அவர் போட்டோ ஷூட், தினந்தோறும் காலையிலே போட்டோ ஷூட் எடுப்பார், மாலையிலே பத்திரிகையில் ஊடகத்தில் வரும். அதுதான் இந்த 5 ஆண்டு காலத்தினுடைய இந்த விடியா திமுக ஆட்சியுடைய சாதனை என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதே போல இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்து விட்டது. சென்னை மாநகர மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த மின் கட்டணத்தை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது பன்மடங்கு மின் கட்டணத்தை அதிகரித்திருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சியிலே 1000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்துவோர் என்றால் இப்பொழுது 2500 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 67% மின் கட்டண உயர்வு. கடைகளுக்கு பீக் ஹவர்ல டபுள் சார்ஜ் மின் கட்டண உயர்வு. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு இந்த அரசு மக்களை வாட்டி வதைக்கின்றது. அதே போல வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு 1000 ரூபாய் வீட்டு வரி செலுத்துகின்றவர்கள் இன்றைக்கு 2000 ரூபாய் வீட்டு வரி செலுத்த வேண்டும் மாநகர பகுதியிலே. அதோட கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே 1000 ரூபாய் நீங்கள் கடை வரி செலுத்த வேண்டும் இருந்தால் இப்பொழுது 2500 ரூபாய் கடைக்கு வரி செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு 6% இந்த வரிகள் உயர்த்தப்படுகின்றன. இதனால் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல கட்டிடம் கட்டுகின்ற அனுமதி கிட்டத்தட்ட பன்மடங்கு உயர்த்தப்பட்டுகின்றது, 2 மடங்கு உயர்த்தப்பட்டுகின்றது. 1000 சதுரடி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது விட இப்பொழுது இருக்கின்ற விடியா திமுக ஆட்சியில் பிளான் அப்ரூவ்டுக்கு மாநகராட்சி பகுதியில் 3 மடங்கு அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. அதே போல கட்டுமான பொருட்கள் சிந்திக்க வேண்டும், கடுமையாக உயர்ந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்படும் என்று நான் சட்டமன்றத்திலே இன்றைக்கு அந்த துறையுடைய அமைச்சரை கேட்டேன். நீங்கள் இப்பொழுது கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது, நீங்கள் கூறியவாறு நீங்கள் அறிவித்தவாறு கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்களே அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். பதிலே இல்லை. இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். கட்டுமான பொருட்கள் கட்டுக்கடங்காத விலையாக உயர்ந்து விட்டது. கம்பி டன் 40,000 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி இன்னைக்கு 60,000 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை அண்ணா திமுக ஆட்சியில் 240, இன்னைக்கு 340 ரூபாய். அதுபோல எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்த எம்சாண்ட் 5500 ரூபாய். ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு வித்தது, இன்றைய தினம் 6000 ரூபாய்க்கு விற்கிறது. இப்படி பன்மடங்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்தனால கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வீடு கட்டுகின்றவர்கள் மிகுந்த வேதனைக்கு உட்பட்ட நிலை இன்றைக்கு உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்கிறார் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறார். எதில் முதல் மாநிலம்? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அத்தனை பேரும் கடன்காரனா ஆக்குனது திமுக ஆட்சியில மறந்துவிடக் கூடாது. இந்த கடனெல்லாம் நாம் தாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு 2026 மொத்த கொலைகள் 110 கொலைகள் இந்த ஆண்டு மட்டும் நடந்திருக்குது. பிப்ரவரி 2026 மொத்த கொலைகள் எண்ணிக்கை 84, மார்ச் 17 எண்ணிக்கை 52. கடந்த 75 நாட்கள்ல நடந்த மொத்த கொலை எண்ணிக்கை 246 கொலைகள் நடக்குது. கொலைகள் நடக்காத நாளே இல்லை. இந்த ஆட்சி பொறுப்பேற்றது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு.
இன்றைக்கு கடந்த ஒரு இடத்தில் நடந்த கொலையில் இன்னைக்கு மட்டும் 1408. இத அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்கறாங்க. ஏன் ஆட்சியாளர்கள் பேட்டி கொடுக்க முன் வரல? ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இந்த ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் முன் வந்து இந்த செய்தியை மக்களிடத்திலே தைரியமாக சொல்ல முடியாத ஒரு அவல ஆட்சி திமுக பார்க்கப்படுகிறது என்பது நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு லாக்அப் மரணம் சிந்திச்சு பாருங்க. சிவகங்கை மாவட்டம் கோயில் காவலாளி அஜித்குமார் ஒரு திருட்டு வழக்கில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கஸ்டடியிலே கொலை செய்யப்பட்டுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. ஆகாஷ் லாக்அப் மாறணும். அவர்களும் இன்றைய நிலையில இந்த ஆட்சியாளர் கொடுமையால இன்றைக்கு அந்த உயிரை நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 1% அறிவிப்புகள் கூட 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பொய். இன்றைக்கு ஸ்டாலின் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு ஊடகத்திலும் அவர் பேசுகின்ற பொழுது, கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்னைக்கு மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அத்தனையும் பொய். மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க மக்கள் முன் வந்து விட்டார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினாலே அரசு ஊழியர்கள் வீதியிலே வந்து போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதே போல தூய்மை பணியாளர்கள் எப்படி கொடுமைப்படுத்தினார்கள் இந்த ஆட்சியிலே என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்த்தோம். அப்படி தூய்மை பணியாளர்களையும் கொடுமைப்படுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசும். அதே போல கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள் வீதியிலே வந்து போராடுகின்ற நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கல. கிட்டத்தட்ட 9 மாத காலமாக நீதிமன்றம் குறிப்பிட்டு கூட இன்னும் தமிழகத்தில் ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு திராணற்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இனியாவது பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் தகுதியுமா செய்தி போடுங்க. எத்தனை நாள் பயந்து இருந்தது போதும். நான் சொல்லுவது அத்தனையும் நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் அத்தனையும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்தவை. நாங்களாக திருத்தி சொல்லவில்லை. ஆகவே இந்த உண்மை செய்திகள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இருக்கின்ற என்பதை உணர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டு நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும். குடும்ப ஆட்சிக்கு முட்டுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஊழல் விளம்பரம் மட்டும் செய்த திமுக ஆட்சியின் ஆட்டம் கடந்த 15ஆம் தேதியோடு முடிவு கட்டப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டிற்கு இனி வசந்த காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி விரைவிலே மக்களால் கொடுக்கப்படுகிறார். இளைய சமுதாயத்திற்கு ஒளிமமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது. மே மாதம் ஆட்சிக்கு வருவோம், நல்ல ஆட்சி அமைப்போம். நடைபெறும் பொதுத் தேர்தலில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கியுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிற்கின்ற தொகுதியிலே 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போற்றுகின்ற வேட்பாளருக்கு அவருடைய சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்பதற்காக கூட்டப்பட்டிருக்கிற கூட்டம் தான் இன்றைக்கு மதுரையில் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். அனைத்து கட்சியினை ஒன்றாக கூடியிருக்கிறது. அனைத்து அமைப்போடு இன்றைக்கு ஒன்றாக கூடிக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு ஒன்றாக கோஷம் எழுப்ப தயாராக இருக்கிறார்கள்.
வர இருக்கிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். இதில் ஆர்ப்பாட்டத்தில் இருக்க அனைத்து கட்சிகளும் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று இல்லாமல் எந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழக அரசை திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எதையும் எதிர்பாராமல் செயல்பட வேண்டும் சிந்திக்கிறோம். இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது கிட்டத்தட்ட 2006-7ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட நான் திருநெல்வேலியிலிருந்து வரும்பொழுது 200 காரில் இருந்து வந்தேன். அண்ணன் ராஜன் செல்லப்பா, அண்ணன் செல்லூர்ராஜ் போன்றவர் வரவேற்று தபால் தந்தி நிலையத்திலே அன்றைக்கு திமுக ஆட்சியில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஆனால் அதன் பிறகு இந்த தேர்தலில் இதே மாதிரி அந்த தேர்தலில் மீண்டும் அதிமுக வென்று புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி அமைத்தார்கள். அதே எண்ணம் இப்பொழுது, அதே நினைவு இப்பொழுது வருகிறது எனக்கு. அதே எண்ணம் இப்பொழுது மதுரையில் இன்றைக்கு பழங்காலத்தில் நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இது ஒரு சாதாரண நிகழ்வாக யாரும் கருதக்கூடாது. இவ்வளவுக்கும் காரணம் கஞ்சா. கையிலே புத்தகத்தை வைக்க வேண்டிய மாணவர்கள் இன்றைக்கு பையிலே புத்தகத்தை வைக்கின்ற மாணவர்கள் கையிலே கஞ்சாவை வைத்திருக்கிறார்கள். சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கொக்கைன் மற்றும் பெத்தமட்டின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ், மேல நாடுகளில் இருக்கின்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து இன்னைக்கு மேல நாட்டு நாகரிகத்தை காட்டிலும் நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அழிந்து விடுகிற நிலையில் தமிழை பற்றி பேசுகிறார்கள், தமிழை பற்றி எழுதுகிறார்கள். ஆனால் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மாண்பையும் மறந்துவிட்டு அடியோடு இன்னைக்கு குழி தோண்டி போகின்ற ஒரு அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நீடிக்க கூடாது. மீண்டும் முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். டாஸ்மாகில் 30,000 கோடி கொள்ளை, மணல் பார்த்தீங்கன்னா மணலில் கொள்ளை, எதெடுத்தாலும் கொள்ளை. அவருடைய குடும்பம் இன்னைக்கு மட்டும் 50,000 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணியிருக்கு. 50,000 கோடி ரூபாய். ஆனால் இவ்வளவுக்கும் காரணம் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகாரிகள் இன்றைக்கு சொல்வதை செய்வதில்லை. நீதிமன்றம் சொன்னால் இந்த அரசை ஏற்று செய்வதில்லை. திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், தீபம் ஏற்ற வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். ஆனால் நீதியரசர் நீதி வழங்குகிறார். 10 பேரோடு போய் போலீஸ் கமிஷனர் அங்கு தீபம் ஏற்றலாம் என்று சொன்னால் இன்றைக்கு தீபம் ஏற்ற முடியாது என்று சொல்லுகின்ற மறுக்கின்ற ஒரு அரசு இந்த காவல்துறையை கெட்டு போய்விட்டது. காவல்துறை ஈரல் புறையோடி வைவிட்டது. காவல்துறை தமிழகத்தில் இயங்கவில்லை. காவல்துறை இந்த தமிழக அரசின் ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. ஒரு டிஜிபி கூட போட முடியாத அரசு எப்படி காவல்துறையை கையில் வைத்து சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியும்? சட்டம் ஒழுங்கு முழுவதும் கெட்டுவிட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகள் மாணவிகள் பள்ளிக்கு போக முடியவில்லை, போனால் திரும்பி வருமா வராதா என்கின்ற ஒரு ஏக்க நினைவோடு இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்கிற இந்த அரசை நாம் தோற்கடித்து ஆக வேண்டும். நிச்சயமாக நீதி வெல்ல வேண்டும். மீண்டும் எப்படி அகில இந்திய அளவில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தின் ஒட்டுமொத்த தலைவராக இருக்கிறாரோ, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்டு தலைவர்களும் நமது மோடி அவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஈரானிலே குண்டு போடுகிறார்கள், அபுதாபியிலே குண்டு போடுகிறார்கள், உலகத்தின் எல்லா நாட்டுக்கும் நட்பு நாடாக இருக்கிற துபாயிலே குண்டு போடுகிறார்கள், விமான நிலையத்திலே கொண்டு போடுகிறார்கள். ஆனால் இந்தியா இன்னைக்கு அமைதி பூங்காவாக இருக்கிறது சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அவர்களை போல நல்லதொரு ஆட்சி அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் வர வேண்டும். கஞ்சா இல்லாத தமிழகம், தாய்மார்கள் கண்ணீர் வடிக்காத தமிழகம், இன்னைக்கு அனைவரும் சமம் என்கிற உணர்வோடு வாழ வேண்டும். இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு என்று சொல்லி வாக்கு வங்கி அரசியல் பயன்படுத்துகின்ற ஒரு மோசமான ஆட்சி இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், கூண்டோடு அகற்றப்பட வேண்டும் என்பதை நேரத்திலே கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு கொள்ளையடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியிலே எல்லா விலையும் ஏறி போச்சு. அரிசி பருப்பு பாமாயில் அரிசி பருப்பு பாமாயில் பால் விலையும் ஏறி போச்சு. பால் விலையும் ஏறி போச்சு. கொள்ளை கும்பலின் ஆட்சியிலே கொள்ளை கும்பலின் ஆட்சியிலே ஏழைகள் வாழ வழி இல்லை. ஏழைகள் வாழ வழி இல்லை. குப்பை வரி குடிசை வரி குப்பை வரி குடிசை வரி குடிநீருக்கும் கொள்ளை வரி குடிநீருக்கும் கொள்ளை வரி. எப்பப்பா ஸ்டாலினப்பா எப்பப்பா ஸ்டாலினப்பா கருணாநிதிக்கு தப்பாம நீ பிறந்திருக்குதே தப்புப்பா. தமிழ்நாட்டில் பிறந்தது தப்பா? மக்கள் பிறந்தது தப்பா? எப்பப்பா ஸ்டாலினே தமிழ்நாட்டில் நாங்களெல்லாம் பிறந்தது தப்பா? விடியா திமுக ஆட்சியிலே மின்சார கட்டணமோ 3 மடங்கு உயர்ந்தாச்சு. 3 மடங்கு உயர்ந்தாச்சு. சிறுதொழில் செய்வோர் குடும்பங்களே நாசமாச்சு நாசமாச்சு. ஸ்டாலின் ஆட்சியில நாசமாச்சு. கரண்ட் பில்லை பார்த்தாலே சாக்கடிது அப்பப்பா சாக்கடிக்குது அப்பப்பா. என்னாச்சு என்னாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சியே தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? சொத்து வரியை ஏற்ற மாட்டோம். சொத்து வரியை ஏற்ற மாட்டோம் சொன்ன ஸ்டாலினே சொன்னதெல்லாம் என்னாச்சு? சொன்னதெல்லாம் என்னாச்சு? உயர்த்தியாச்சு உயர்த்தியாச்சு. வீட்டு வரியை அநியாயமாய் பல மடங்கு உயர்த்தியாச்சு. பல மடங்கு உயர்த்தியாச்சு. மொத்த சொத்தையும் வித்தால் கூட கட்ட முடியாது கட்ட முடியாது. வரியும் கட்ட முடியாது. மொத்த சொத்தையும் வித்தாலும் கூட வரியும் கட்ட முடியாது. ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வந்தால் மக்களும் வாழ முடியாது. ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வந்தால் மக்கள் வாழக்கூட முடியாது. அம்மா அக்கா தாய்மாரே அம்மா அக்கா தாய்மாரே மாணவர் இளைஞர் பெரியோரே மாணவர் இளைஞர் பெரியோரே தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியிலே தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியிலே இழந்தது போதும் திருப்பியடி இழந்தது போதும் திருப்பியடி. திமுகவை விரட்டியடி 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 விரட்டியடி. மக்கள் தலைவர் அழைக்கின்றார் மக்கள் தலைவர் அழைக்கின்றார். புரட்சி தமிழர் அழைக்கின்றார் புரட்சி தமிழர் அழைக்கின்றார் புரட்சி தமிழர் அழைக்கின்றார். அமைதி வளம் வளர்ச்சிக்கான அமைதி வளம் வளர்ச்சிக்கான புரட்சி தமிழர் எடப்பாடியின் பாதையிலே புரட்சி தமிழர் எடப்பாடியின் பாதையிலே அணிவகுப்போம் 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 அணிவகுப்போம். மக்கள் வாழ்வு நலம் பெறவே மக்கள் தலைவரின் வழி நடப்போம் மக்கள் தலைவரின் வழி நடப்போம். அண்ணா திமுக தலைமையிலே அண்ணா திமுக தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணியை வெல்ல வைப்போம் வெல்ல வைப்போம் வெல்ல வைப்போம் வெல்ல வைப்போம் வெல்ல வைப்போம் வெல்ல வைப்போம். பேரறிஞர் அண்ணா நாமம்
புகழ் வாழ்க புகழ் வாழ்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க நாமம் வாழ்க. புரட்சி தலைவி அம்மாவின் நெடும் புகழ் ஓங்குக ஓங்குக, என்றும் ஓங்குக. வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்க வெல்க வெல்கவே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க வெல்கவே, என்றும் வெல்க வெல்கவே. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஐடிஏகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிற கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்ந்த பிறகு இங்கே நான் பிறந்த தஞ்சை மண்ணில உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பச்சிளம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை வீடுகளில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கம் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பரவி இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் போதைக்கு அடிமையாகி பல்வேறு சமூக விரோத செயல்களிலே குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பிற்கு இடைஞ்சல் வருகின்ற விதமாகவும் பெண்களின் உயிரை காவு வாங்குகின்ற விதமாகவும் இளைஞர்கள் மதிமயங்கி இன்றைக்கு செயல்படுகின்ற மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு இந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை தள்ளி இருக்கின்றார்கள். எப்போது திமுக வந்தாலும் தெரியும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒன்று கெட்டுவிடும் என்று. இப்பொழுது நாம் கேள்விப்படாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் இருக்கிறது. திமுகவின் நிர்வாகிகள், திமுகவை சேர்ந்தவர்கள் அல்லது திமுகவின் பின்புலத்தோடு இன்றைக்கு சமூக விரோத செயல்களும் மணல் கடத்தலாக இருந்தாலும் சரி, கனிமவள கொள்ளையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சட்டவிரோத செயலையும் தட்டி கேட்பவர்கள் சாமானியர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் கொலை செய்யப்படுகின்ற அளவுக்கு, அவர்களை உயிரை அச்சுறுத்துகின்ற அளவிற்கு இந்த ஆட்சியிலே ஒரு காட்டாட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் தொடர்ந்து சொல்லி வருவது போல முதல்வரின் குடும்பத்தை தவிர இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. நாமெல்லாம் படிப்போமே, பெரியவர்கள் சொல்வார்களே, நரகம் என்று சொல்வார்களே, நாமெல்லாம் உயிரோடு இருக்கின்ற பொழுதே நரகத்தை அறிவிக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 21 நாங்கள் எல்லாம் அம்மாவின்
பிள்ளைகள் எல்லாம் பிரிந்து கிடந்த காரணத்தினால் விபத்தை போல இந்த ஆட்சி தமிழ்நாட்டிலே வந்துவிட்டது. எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அன்றைக்கு புரட்சி தலைவரின் தொண்டர்கள் பிரிந்து கிடந்த போது ஒரு விபத்தை போல திமுக ஆட்சி வந்தது. 2 ஆண்டுகளில இந்திய இறையாண்மைக்கே எதிராக செயல்பட்ட காரணத்தினால் அந்த ஆட்சி அன்றைக்கு தூக்கி எறியப்பட்டு 91 மீண்டும் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் அம்மா அவர்கள் தலைமையில ஒரே கட்சியாக அன்றைக்கு இணைந்த பிறகு 91 மாபெரும் வெற்றி பெற்று திமுக என்ற அந்த தீய சக்தி ஆட்சியை விட்டு அகற்றுகின்ற சூழல் ஏற்பட்டது. இன்றைக்கு காலம் திரும்பி இருக்கின்றது. அம்மாவின் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளால் பிறந்து இருந்தோம். 21 திமுக மீண்டும் இங்கே ஆட்சிக்கு வந்துவிட்டது. புரட்சி தலைவர் அவர்கள் திமுகவையும் அதை சேர்ந்தவரையும் தீய சக்தி என்று அன்றைக்கு சொன்னது அது 50 ஆண்டுகளை கடந்தும் அது உண்மை என்பதை இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 வயது பச்சிள குழந்தையில் என்ன ஆபாசத்தை பார்த்தார்கள் என்று தெரியவில்லை. ஒரு திமுக நிர்வாகி 2 வயது பச்சிள குழந்தையை கூட விட்டு வைக்காமல் இன்றைக்கு அவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்து அதை கொலை செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களா, இல்லை காட்டு பிராண்டிகளா, இல்ல மிருகங்களா என்று கேட்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பச்சிளம் குழந்தைகள், பள்ளி செல்கின்ற சிறுமிகள், கல்லூரி செல்கின்ற மாணவிகள், இன்னும் வீட்டிலே தனியாக இருப்பவர்கள், ஏன் வயது முதிர்ந்த மூதாட்டிகள் கூட இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்படுகிறார்கள். வீட்டிலே தனியாக யாரும் இருக்க முடியவில்லை. காவல்துறை இன்றைக்கு இருக்கிறதா என்கிற நிலைமையே இன்றைக்கு இருக்கிறது. காவலர்களே கேவலம் கஞ்சா போன்ற போதை வசதிகளை விற்கின்ற சூழலை இந்த தீயவர்கள் ஆட்சியிலே தமிழ்நாட்டிலே விளங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்கும் கொடுமை. இது போன்ற கொடுமையை கேள்விப்பட்ட இதில்லை என்கிற அளவிற்கு முன்னெல்லாம் சொல்வார்கள். நமது தமிழ்நாட்டிலே கலப்பினர்கள் என்கிற ஒரு திருடர்கள் கூட்டம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து அன்றைக்கு சேர சோழ பாண்டியர்களை எல்லாம் கொரில்லா முறையிலே போர் தர்மத்தை தாண்டி அவர்கள் தாக்கி அன்றைக்கு தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த 300 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் இருண்ட காலம் என்று வரலாற்றிலே அன்றைக்கு பதியப்பட்டிருக்கின்றது. அதுபோல திமுக எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஆட்சியாகத்தான் இருக்கும். எப்பொழுதெல்லாம் அம்மா அவர்கள் மீது தவறான பொய்ப்பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறதோ அம்மா அவர்கள் ஆட்சி மீது அப்பொழுது மக்கள் ஏமாந்து அவர்களை ஆட்சியிலே அமர்த்தினார்கள். ஆனால் மீண்டும் அவர்களை அடுத்த 5 ஆண்டுகளிலே அவர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் துரத்தி எறிந்தார்கள். இன்றைக்கும் அதே நிலைதான் நீடிக்கிறது. இன்றைக்கு அவர்கள் மார்த்தட்டிக் கொள்கிறார்கள். பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கிறோம். கோடை சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்து விட்டோம். அதனால் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் எங்கள் பக்கம் என்று சிறிதும் கூச்சமின்றி முதலமைச்சரும் அவரது வாரிசாகிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போகிற இடங்களை எல்லாம் சொல்லி பெருமை கொட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பெண்கள் எவ்வளவு மன வருத்தத்திலே இருக்கிறார்கள், எவ்வளவு மனம் கொதித்து போய் இருக்கிறார்கள். வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை வெளியிலே அனுப்பவே இன்றைக்கு அஞ்சுகின்ற சூழ்நிலை நிலவுகிறது. அது மாத்திரமல்ல, முன்பெல்லாம் ஆண் பிள்ளை தானே வெளியில் சென்று விட்டு வரட்டும் என்று பெற்றோர்கள் அன்றைக்கு இருந்த காலம் மாறி போய் இன்றைக்கு பள்ளி செல்கிற மாணவர்கள் இருந்து கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்களை இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் பெற்றவர்கள் மடியிலே நெருப்பை கட்டிக்கொண்டு பயந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. காரணம், பெட்டி கடைகளிலே முன்பெல்லாம் பீடி சிகரெட் வாங்கி கொடுக்கிறார்கள் என்று தங்கள் பையன்களை பிள்ளைகளை கண்டிப்பார்கள்.
இன்றைக்கு பெட்டி கடைகளில் கூட, சந்து முட்டுகளில் கூட பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா மற்றும் ஹெராயின் போன்ற பெயர் கேள்விப்படாத போதை வஸ்துக்கள் இளைஞர்களுக்கு குறிவைத்து விற்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் இன்றைக்கு இந்த போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாகி பல்வேறு சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுகின்ற சூழ்நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருந்தால் போதும் என்பதுதான் அவர்களின் ஒரே எண்ணம். தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும். இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் ஊழல், எந்த துறையிலுமே ஊழல் இல்லாத துறையே இல்லை என்கிற அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் ஊழல் குற்றச்சாட்டுகள், வழக்குகள் அவர்கள் மேல் பாய்கின்ற சூழ்நிலை. அவர்களின் அமைச்சர்கள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது அவர்கள் வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் அங்கே உள்ள அனைவருமே சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. இப்பொழுதே பார்த்தீர்கள், திருச்சியை சேர்ந்த அமைச்சர் வேலை வாய்ப்பிற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல், டிரான்ஸ்பருக்கு ஊழல் என்று கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் ஊழலை அமலாக்கத்துறை என்கிற ஈடி கண்டுபிடித்து முதலமைச்சரிடம் அனுப்பி வழக்கு தொடருங்கள் என்றால் அவர்கள் மௌனம் காக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பணம், அந்த 2500 கோடி என்பது ஒரு எடுத்துக்காட்டு, அமலாக்கத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஊழல் பணம் எங்கெல்லாம் செல்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியிலே சொன்னது போல அங்கு எல்லா துறைகளிலும் ஊழல், எல்லாவற்றிலும் ஊழல். அந்த ஊழல் பணம் எல்லாம் எப்படி ஆறுகள் எல்லாம் கடலை நோக்கி செல்கிறதோ அதுபோல அந்த பல ஆயிரம் கோடி ஊழல் பணம் இன்றைக்கு ஒரு குடும்பத்தை நோக்கி செல்கிறது. அவர்களின் கைத்தறிகளாக, அடியாள்களாக இன்றைக்கு அங்கே திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்களும் அவர்களே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல எல்லாம் இருப்பாங்க சில ரவுடிகள், அவர்கள் கையில ஒரு 50-100 கைத்தறிகள் இருப்பார்கள். அவர்கள் கடைகளுக்கெல்லாம் சென்று வசூல் செய்வார்கள். காவல்துறையை கையில வைத்திருப்பார்கள். அந்த ரவுடிகள் எங்கும் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். அவர்கள் யாரை அழிக்க வேண்டும் என்றால் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம், யாரையும் கொலை செய்ய வேண்டும் என்றால் 50,000 ரூபாய் பணம் கொடுத்து கொலை செய்கின்ற அளவுக்கு கூலிப்படைகளாக இருப்பார்கள். அவர்களை எல்லாம் அம்மா அவர்கள் ஆட்சியில அந்த ரவுடிகளையும் கொலையாளிகளையும் சமூக விரோதிகளையும் அம்மா அவர்கள் ஆட்சியில அடக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் திமுக ஆட்சியில அந்த ரவுடிகள், அந்த கூலிப்படைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலையெடுத்து ஆடுகிறார்கள். 5000 ரூபாய்க்கு கூலிப்படைகளை வைத்து கொலை செய்து விடலாம் என்கிற அளவிற்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. அது பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், நம்மை போன்ற அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சாதாரண பொதுமக்களாக இருக்கலாம். 5000-க்கும் 10,000-க்கும் இன்றைக்கு கூலிப்படைகளை வைத்து கொலை செய்கின்ற அளவிற்கு தமிழ்நாடு மிகவும் மோசமாக போய்விட்டது. ஆனால் முதலமைச்சரும் அவரது மகனும் சொல்கிறார்கள், தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று. எவ்வளவு அகங்காரம், எவ்வளவு ஆணவம்! தமிழ்நாட்டிலே வாழ்கிற பெண்மணிகள் தங்கள் வீட்டு பெண் குழந்தைகளையும் தங்கள் வீட்டு ஆண் குழந்தைகளையும் வெளியே அனுப்புவதற்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள், கொதித்து போயிருக்கிறார்கள். இவர்கள் இந்த 1000 ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டு பெண்களை, தாய்மார்களை இவர்கள் சரிகட்டி விட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலிலே, குறிப்பாக பெண்கள், அம்மாவின் ஆட்சி இருந்தால்தான் தமிழ்நாடு தலைநிமிர முடியும் என்பதற்காக இவர்களை இந்த தேர்தலிலே உறுதியாக தோற்கடிக்கப் போகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர்கள் ஆணவத்திலே கொக்கரிக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, இது கொள்கை கூட்டணி, இது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கூட்டணி என்று அவர்கள் மாறுதட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் எல்லாம் சிறப்பான ஆட்சி செய்து வருவது பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் ஏதோ கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக சொல்லவில்லை. 24 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள்
நாட்டின் பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் மோடி அவர்கள்தான் வேண்டும் என்கிற குறிக்கோளோடு இந்தியாவிலே பல மாநிலங்களிலே அவர் வெற்றி பெற்று மீண்டும் 3வது முறையாக பிரதமராகி ஒரு சரித்திர சாதனை படைத்திருக்கிறார். அந்த பிரதமர் மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் என்று பொய் பிரச்சாரம் சொல்லி இங்கே மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கின்ற எந்த ஒரு மாநிலத்திலாவது யாராவது ஒரு சிறுபான்மையினருக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததாக நாம் எங்காவது பத்திரிகைகளிலோ ஊடகங்களிலோ கேள்விப்பட்டிருக்கிறோமா? இன்றைக்கு இந்தியாவில் தான் இன்றைக்கு இந்த இஃப்தார் நோன்பு காலத்திலே, இந்த ரமலான் மாதத்திலே இஸ்லாமியர்கள் நிம்மதியாக ரமலான் நோன்பு கொண்டாட முடிகிறது. வளைகுடா நாடுகளிலும் சரி, ஏன் அருகிலே உள்ள பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானம், ஏன் ஸ்ரீலங்காவில் கூட இஸ்லாமிய சொந்தங்களால் அவர்களால் ரமலான் நோன்பு கொண்டு வர முடியவில்லை. அன்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்க்கிறேன், பாகிஸ்தானிலே அங்கே இருக்கின்ற கடுமையான நிதி நெருக்கடியால் ரமலான் நோன்பு கஞ்சியை கூட குடிக்க முடியாமல் மக்கள் ரோட்டிலே பரிதாபமாக அமர்ந்திருப்பதை நாம் ஊடகங்களே பார்க்கிறோம். வளைகுடா நாடுகள் பெட்ரோல் டீசல் மணியால் அவர்கள் பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் அடித்துக் கொள்வதால் இன்றைக்கு அங்கே வாழ்கின்ற நமது இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கட்டும், உலகம் முழுவதும் அங்கே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியா போன்ற நாட்டை போன்ற பிற நாட்டை சேர்ந்த மக்களாக இருக்கட்டும், யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலைதான் இருக்கிறது. ஆனால் இலங்கை போன்ற நாடுகளிலே பொருளாதார சீர்குலைவால், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பொருளாதார சீர்குலைவால், பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளும் தீவிரவாதத்தால் இன்றைக்கு அந்த நாட்டிலே பொருளாதாரம் சீர்குலைந்து இயல்பு வாழ்க்கை கூட பாதிக்கப்பட்டு மக்கள் உணவிற்கு வழி இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே தெரியும், அந்த ராஜபக்ச ஆட்சியில நமது தொப்புள் கொடி உறவுகளை அன்றைக்கு கொன்று குவித்தார்கள். அதற்கு ஆதரவாக இருந்தது இங்கே இந்தியாவிலே அப்பொழுது ஆட்சி செய்த சோனியா காந்தி அவர்களின் அரசாங்கம். அந்த கூட்டணியில அன்றைக்கு திமுக இடம்பெற்றிருந்தது. அவர்கள் இலங்கை தமிழர்களை தங்களது தொப்புள் கொடி உறவுகளாக தமிழ்நாட்டு மக்கள் நினைத்துக் கொண்டு அவர்களுக்காக வருந்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை தட்டி கேட்க வக்கில்லாமல் அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலே தாங்கள் பேரன்களும் தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்தவர்கள் திமுக காரர்கள். இன்றைக்கும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களிலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கிறது. இங்குதான் கஞ்சா போன்ற போதை வஸ்துகளின் புழக்கம் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு சந்தையாக மாறி இருக்கிறது. போதை மருந்து வியாபாரத்திலே இன்றைக்கு திமுகவினர் பின்னணியிலே இருக்கின்றார்கள். எங்கு ஒரு கற்பழிப்பு நடந்தாலும் அல்லது பாலியல் வன்கொடுமை கிடந்தாலும் பரீட்சை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருது, வந்து ராத்திரி வெளியில போது, பாத்ரூம் போனோன்னு போது, திரும்பி வரல. எங்கடா தேடிட்டு இருக்கிறாங்க, உங்க அப்பா அம்மா தேடுறாங்க, ராத்திரி ஃபுல்லா தேடுறாங்க, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க, வந்துரும். அடுத்த நாள் தேடுறாங்க, எங்க இல்ல. அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணிக்கு காட்டுல அப்படியே துணியெல்லாம் எதுவாகி ரத்த காயங்களோட இறந்து இருக்கு. என்னன்னு பரிசோதனை பண்ணி பார்த்தா பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்துட்டு கொலை பண்ணிட்டானுங்க. எப்ப நடந்தது? 5 நாளுக்கு முன்னாடி நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்குது 5 நாளுக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளவு வயசு தெரியுமா குழந்தை? 2.5 வயசு குழந்தை. அது யார் தெரியுமா கெடுத்து கொலை பண்ணா? திமுகவுடைய இளைஞர் சங்கம் பொறுப்பாளர். 2.5 வயசு குழந்தைய கொலை பண்ற அளவுக்கு, அதை கெடுத்து கொலை பண்ற அளவுக்கு ஒரு மனநிலையை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உருவாக்கிய ஸ்டாலின் அவர்களே, உங்களை தமிழ்நாடு மக்கள் மன்னிக்காது. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. தாய்மார்கள், பெண்கள், பெற்றோர்கள் நிச்சயமா மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்கவும் கூடாதியா. 4 மாதத்துக்கு முன்பு
கும்மிடிப்பூண்டி பகுதியில ஆரப்பாக்குன்னு ஒரு கிராமம். அந்த ஆரப்பாக்கத்து கிராமத்துல 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு போகுது, காணோம். 3 மணி நேரம் தேடுறாங்க, கிடைக்கல. 3 மணி நேரத்துக்கு பிறகு அப்புறம் அந்த குழந்தை வருது, கீறி வச்சு ரத்த காயத்தோட துணிலாம் அப்படியே போயிட்டு அந்த வீட்டுக்கு வருது, குழந்தை வருது. உங்க அப்பா அம்மா கதறாங்க, அழுகுறாங்க. என்னன்னு கேட்டா, என்ன ஒருத்தன் கூட்டிட்டு போய் இது பண்ணிட்டான். உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் எடுத்தா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துருமா, ஸ்டாலினுக்கு கெட்ட பேர் வந்துருமா. அப்புறம் நம்ம கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியில போய் அங்க நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் முடி வாசல்ல உட்கார்ந்த உடனே அப்பதான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு சரி நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஒரு வாரம் ஒண்ணும் பண்ணல. அதன் பிறகு நம்ம கட்சியில பொருளாளர் திலகபாமா கிட்ட போன் பண்ணி நாங்க நீங்க நேரா போங்க சொல்லி அந்த அம்மா தரையில உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஒரு 1000 பேர் வச்சுக்கிட்டு உட்கார்ந்த பிறகுதான் அப்புறம் தான் போலீஸ் டீம் ஒரு 2 டீம் 3 டீம் 4 டீம் போட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒருத்தனை பிடிச்சான். எங்க பிடிச்சானா ஆந்திராவில் சூலூர்பேட்டில் பிடிச்சான், அசாம்காரன். அவனை பிடிச்சி விசாரணை பண்ண அவன் சொல்றான், நான் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் நான் அங்க சூலூர்பேட்டையில் ஆந்திராவில் வேலை செய்வேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன். தமிழ்நாடு அங்க பார்டர்ல இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு போயிடுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் கஞ்சா கிடைக்கும், கள்ளசாராயம் கிடைக்கும், போதை பொருள் கிடைக்கும், போதை மாத்திரை கிடைக்கும், பொண்ணுங்க கிடைப்பாங்க. இது எவ்வளவு கேவலம் தமிழ்நாட்டுக்கு. இது எப்பேற்பட்ட மண் இந்த மண். கண்ணகி வாழ்ந்த மண் இந்த மண். ஏன் இந்த மண், அஞ்சலை அம்மாள் வாழ்ந்த மண் இந்த மண், கடலூர் மண் இந்த மண். நம்ம எல்லாம் அஞ்சலை அம்மாளுடைய பேர பசங்க பேத்திங்க. வீரமங்கை அஞ்சலை அம்மாள் வாழ்ந்த மண் இந்த மண். விடுதலை போராட்டத்துக்காக எத்தனை முறை அஞ்சலை அம்மாள் சிறைக்கு போனாங்க. காந்தி அவர்களே அஞ்சலை அம்மாளை போய் பார்க்கணும் 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 பார்க்க விடல வெள்ளக்காரங்க. மறைமுகமா போய் பார்த்தாங்க. அவங்க சிறையில் இருக்கிறப்பதான் அவங்க கர்ப்பமாய் சிறைக்கு அனுப்பிச்சிட்டு சிறையில தான் பிரசவம் நடக்குது. அப்படிப்பட்ட மண் இந்த மண். அப்படிப்பட்ட வீர மங்கைகள் வாழ்ந்த மண் தமிழ்நாடு. அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் ஒருத்தன் அசாம்காரன் சொல்றான், நான் தமிழ்நாட்டுக்கு நான் எதுக்கு போறேன்னா கஞ்சா அடிக்கிறதுக்கு போறேன், தண்ணி அடிக்கிறதுக்கு போறேன், அதை அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் தெரியாது, தெரிஞ்சு அங்க இருக்கிற பெண்களை நாசப்படுத்திட்டு வருவேன். இனியும் தயவு செய்து விட்டு வைக்காதீங்க. நான் சொல்றேன், தாய்மார்கள் உங்கள் காலை பிடிச்சு நான் கேட்கிறேன். ஸ்டாலின் மறுபடியும் வந்தாப்புல வரப்போறது இல்லை, அது வேற. நான் சொல்றேன், நான் வந்தாப்புலனா அவ்வளவுதான் உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க. ஏன்னா நான் சொல்றது கஞ்சானா அதோட மோச போதை பொருட்கள் இருக்கிறது. காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பெட்டமின், இதெல்லாம் பவுடர். ஊசி போடுவான், மாத்திரை போடுவான், ஸ்டாம்பு போடுவானுங்க. அமெரிக்காவில் என்னென்ன போடுறாங்களோ அமெரிக்கா பத்தி தெரியலமா, அங்க அவ்வளோ போதை பழக்கம் அமெரிக்காவில். அதுல எல்லாமே தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான். நகரத்தில் மட்டும் கிடையாது, கிராமத்துல குக்கிராமத்துல இங்க பிள்ளைங்க போற பள்ளிக்கூடம் வாசல்ல, கல்லூரி வாசல்ல, வேலை செய்யற இடத்துல சரளமா கிடைச்சிட்டு இருக்குது. காரணம், ஒரு கையால் ஆகாத திமுக அரசு, கையால் ஆகாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். அதுக்குதான் நான் கேட்கிறேன், எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் தமிழக மக்களே. அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2 மாதத்திலே அவர்களை முதலமைச்சராக்குங்கள். புதிய ஒரு தமிழகத்தை நாம் படைப்போம். புதிய தமிழகத்தை நாம் படைப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, மான மரியாதை, சுயமரியாதையுடன் நாம் வாழ்வோம். இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டு காலத்தில் 3280 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. 5 ஆண்டு காலத்தில் நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மோசடி. நமக்கு சோறு போடுற விவசாயி கடவுள் தற்கொலை பண்றாங்கன்னா, நீ எதுக்கியா ஆட்சி பண்ற ஸ்டாலின் அவர்களே? உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஆட்சி? கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா? எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழக மக்கள் சட்டம் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. காசு காசு காசு. எல்லாம் எந்த துறை எடுத்தாலும் மண்ணெல்லாம் கொள்ளையடி.
ஜல்லியா கொள்ளடி, மலையா கொள்ளடி, மரமா கொள்ளடி, நகராட்சியில வேலையா கொள்ளடி, டிரான்ஸ்பரா கொள்ளடி, ரோடா கொள்ளடி, பிரிட்ஜா கொள்ளடி, டாஸ்மார்க்கா கொள்ளடி, இப்படி எல்லாத்துலயும் கொள்ளையோ கொள்ளடிச்சு எவ்வளவு தெரியுமா? இந்த 5 வருஷத்துல கொள்ளடிச்சிருக்காங்க திமுக 6 லட்சம் கோடி ரூபாய். இதையும் நான் சும்மா சொல்லணும்னு இல்ல, எல்லாத்துக்கும் கணக்கு. இதெல்லாம் இந்த அறப்போர் இயக்கம் அது போன்ற இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வச்ச கணக்கு. இதெல்லாம் போட்டு இந்த கணக்கெல்லாம் பார்த்தா 6 லட்சம் கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் கடனை வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க தெரியுமா? அதாவதுமா சுதந்திரம் நமக்கு கிடைச்சது 1947. 1947 இருந்து திமுக ஆட்சி வந்தது 2021. அந்த 47 இருந்து 21 வரைக்கும் சராசரியா ஒரு 74 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 4,56,000 கோடி. மொத்தத்தில் அங்க அப்ப வாங்கினது எல்லாமே சேர்ந்து, அது இந்த கடன் நேரடி கடன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெப்ட்ஸ் சொல்லுது, நேரடி கடன் 4,56,000 கோடி. இந்த 4 வருஷம் 4.25 வருஷத்துல மட்டும் திமுக கூடுதலா வாங்கின கடன் எவ்வளவு தெரியுமா? 4,96,000 கோடி. 74 வருஷமா வாங்கின கடன் 4,56,000 கோடி. 4.25 வருஷத்துல வாங்கின கடன் திமுக கூடுதலா 4,96,000 கோடி. 10 லட்சம் கோடி கடன். தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேஷோட மக்கள் தொகை 24 கோடி, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி. ஆனா உத்தரப்பிரதேஷோட கடன் தமிழ்நாட்டு கடனோட கம்மி. சரி, நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு கடன் வாங்கி என்னையா பண்ண? என்னத்தைய கீழ்ச்சிங்க? எங்கேயாவது நடக்குது நல்லது நடந்ததா? எங்கேயாவது பிரிட்ஜ் கட்டினாங்களா, ரோடு போட்டாங்களா? அதை எதுவும் கிடையாது, எல்லாம் கிடையாது. கடனை வாங்கி கடனை அடைக்கிறாங்க, கடனை வாங்கி வட்டியை கட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு நிர்வாகம். தூக்கி எறிங்க போதும். தேர்தலுக்கு முன்பு 505 வாக்குறுதிகளை கொடுத்த திமுக எத்தனை திறமை நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66. கொடுத்தது 505, நிறைவேற்றியது வெறும் 66 முழுமையா நிறைவேற்றிருக்கிறாங்க. 13 விழுக்காடு, வெறும் 13 விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. சரி, ஒரு எக்ஸாம் போறீங்க, எக்ஸாம்ல எவ்வளவு பாஸ் மார்க்? 100 மார்க்ல எவ்வளவு பாஸ் மார்க்? எக்ஸாம் குறைஞ்சது 35 மார்க் எடுக்கணும். திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு? 13 மார்க் எடுத்துச்சு. 13 மார்க்னா என்ன? ஃபெயில். ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? விடக்கூடாது, தகுதி கிடையாது. ஃபெயில் ஆயிடுச்சியா? ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தூக்கி போடு, போ. எங்க கூட்டணிக்கு வாக்களிச்சு எங்களுக்கு வெற்றி கொடு. நாங்க செய்யறோம், விவசாயிகளுக்கு நாங்க செய்யறோம், அரசு ஊழியர்களுக்கு நாங்க செய்யறோம், மீனவர்களுக்கு நாங்க செய்யறோம், நெசவாளர்களுக்கு நாங்க செய்யறோம், தொழிலாளருக்கு நாங்க செய்யறோம். எல்லாத்துக்கும் மேல் பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க கொடுக்கிறோம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு நாங்க கொடுக்கிறோம், உங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கொடுக்கிறோம், தரமான பள்ளிக்கூடம் கொடுக்கிறோம். இது என்ன ஊர்ல இப்ப போனாங்க, 2 பசங்க போனாங்க இல்லைங்க, சாத்திப்பட்டுல இருந்து தொடக்கப்பள்ளியில இருந்து 2 பிள்ளைங்க அங்க போய் முதலமைச்சர் பார்த்த வீடியோ பாத்தீங்களா? முதலமைச்சர் டிராமா அதான் இந்த மாதிரி தினம் விளம்பரப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார் முதலமைச்சர். அப்புறம் நான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டேன். சரி முதலமைச்சர் அவர்களே, அவங்க கலெக்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும்னு சொல்றீங்க, முதல்ல வாதியார் கொடுங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் வாதியார் கிடையாது. இப்படி தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடத்திலும் வாதியார் கிடையாது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் 1 லட்சம் பள்ளிக்கூடத்தில் வாதியார்கள், 1 லட்சம் வகுப்பறையில் பள்ளிக்கூடம் கிடையாது, 1 லட்சம் வகுப்பறையில் வாதியார் கிடையாது. அப்புறம் என்ன கல்வி கொடுக்க முடியும்? அப்போ இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். சிந்திச்சு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
மதுரை பழங்கானத்தம் பகுதியில் திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். ஆர்ப்பாட்டம் குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் திமுக அரசை கண்டிக்கும் வகையிலான கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். திமுக அரசிற்கு எதிராகவும் போதைப் பொருள் புழக்கம் அதிக அளவில் உள்ளதை கண்டிக்கும் வகையிலும் பாலியல் வன்கொடுமை மற்றும் அதனால் ஏற்படும் கொலைகள் உள்ளிட்ட இந்த குற்றங்களை திமுக தலைமையிலான தமிழக அரசு அதை தடுக்க தவறியதை கண்டிக்கும் வகையில்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. மதுரை பழங்கானத்தம் அந்த ரவுண்டானா பகுதியில் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. திமுக அரசிற்கு எதிராக இந்த பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி திமுக அரசை கண்டிக்கும் வகையில் திமுக அரசிற்கு எதிரான அந்த வாசகங்கள் அடங்கிய அந்த பதாகைகள் தான் கையில் ஏந்தியபடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருப்பவர்கள் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக அரசிற்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பி இவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகின்றோம். அதிமுக சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இணைந்து மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் திமுக அரசை கண்டிக்கும் வகையில் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஆர் உதயகுமார், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான அதிமுக, பாஜக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக், இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக தற்போது தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதன் காரணமாக உரிய அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரின் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதற்கட்டமாக இந்த ரவுண்டானா பகுதியில் திமுக அரசிற்கு எதிராக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் உதயகுமார் மற்றும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அதிமுகவின் ராஜ் சத்தியன் உள்ளிட்டோர் தற்போது அந்த கண்டன கோஷங்களை எழுப்பி அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தற்போது அந்த திமுக அரசிற்கு எதிராக அந்த கண்டன உரைகளை தற்போது நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது மாற்று வழியில் திருப்பிடப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இந்த பகுதியில் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை திமுக அரசிற்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் நடத்தப்படும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களும் ஏராளமானோர் முன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகின்றது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.